வணக்கம். இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். யாழ்ப்பாணம் தட்டாதரு சந்தைக்கு அருகில் மருத்துவர் ஒருவரின் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் பின்புற பகுதியை உடைத்து பணத்தை திருடி சென்ற இருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் நல்லூர் அரசடி பகுதியில் வைத்து சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களிடம் இருந்து 10 போதை மாத்திரைகள் 240 மில்லிகிராம் ஹெரோயினும் மீட்கப்பட்டுள்ளது. திருடிய பணத்திலேயே அவற்றை அவர்கள் கொள்வனவு செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் என்பதும் போதைப் பொருட்கள் வாங்குவதற்காக திருட்டுக்களில் ஈடுபட்டவர்கள் என்பதும் முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. உயிரிழந்த தங்கள் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது. அதற்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தப்பட மாட்டாது. ஆனால் தடை செய்யப்பட்டுள்ள புலிகள் அமைப்பின் படங்கள் இலச்சினைகளை பயன்படுத்தி மாவீரர் தின நிகழ்வுகளை நடத்த இடமளிக்கப்பட மாட்டாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகம் ஒன்று மாவீரர் தினம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கில் மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு தரப்பினர் இதற்கு இடையூறு எதையும் ஏற்படுத்தவில்லை. இது தெரியுமா அல்லது நினைவேந்தலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியிருந்தது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால, வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் மலையகமாக இருந்தாலும் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கு உரிமை உள்ளது. இதற்கு நாம் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தவில்லை. தடை செய்யப்பட்ட தமது பிள்ளைகளை நினைவு கூறும் போது அவர்கள் பயங்கரவாதிகளை நினைவு கூறுகின்றனர் என காட்ட முற்படவும் கூடாது. ஆனால் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். அவ்வமைப்பின் இலச்சினை படங்களை பயன்படுத்தி மாவீரர் தின நிகழ்வை நடத்த இடமளிக்க முடியாது என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட செயலமர்வு இன்று செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இந்த செயலமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வகிபாகம், நாடாளுமன்ற சிறப்புரிமைகள், நாடாளுமன்றத்தின் சட்டவாக்க செயற்பாடுகள், நாடாளுமன்ற குழுமுறைமை, நாடாளுமன்ற நிலையில் கட்டளைகள், அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் என்பன தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் அரசாங்கத்தின் பயணத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை விளக்க உரையில் இனவாதத்தால் இரத்த ஆறு ஓடிய வரலாறு கொண்ட இந்த நாட்டில் மீண்டும் அந்த நிலைக்கு இடமளிக்கப் போவது இல்லை என தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த கூற்றை வரவேற்கிறேன். நாட்டின் அபிவிருத்திக்கு தேசிய பிரச்சினை தீர்வு முக்கியமானதாகும். மக்கள் விடுதலை முன்னணி 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முன்னெடுத்து வந்த புரட்சியால் நாட்டில் இரத்த ஆறு ஓடியது. இனவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் அன்று கடைபிடித்திருந்ததால் நாட்டில் இந்த ஆறு ஓடியிருக்காது. வடக்கில் பிரிவினைவாதம் போர் ஏற்பட்டிருக்காது என்றார். புலிகள் அமைப்பிற்கு 32 நாடுகளில் இன்னமும் தடை உள்ளது. புலம்பெயர் புலிகளும் உள்ளனர். அதனால் நாட்டில் பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வடக்கில் ஆணையரவு பாதுகாப்பு அரண் நீக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமாக செல்வதற்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நிலவரத்தை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கலாம் என நம்புகின்றோம். பொது தேர்தலுக்கு முன்னரே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உலகின் 32 நாடுகளில் புலிகள் அமைப்பிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்கள் இருப்பது போலவே புலம்பெயர் புலிகளும் உள்ளனர். புலம்பெயர் தமிழர்களில் சாதாரண மக்கள் உள்ளனர். புலம்பெயர் புலிகளில் இனவாதிகளும் அடிப்படைவாதிகளும் உள்ளனர். தமிழீழ படத்துடன் வெளிநாடுகளில் திரியும் குழுவும் உள்ளது. அதனால் எமது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி விழிப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பார் என நம்புகின்றோம். அதே போல சாதாரண தமிழ் மக்கள் ஒற்றையாட்சிக்குள் அமைதியாக வாழவே விரும்புகின்றனர். எனினும் அடிப்படைவாத பிரிவினைவாத சிந்தனை கொண்ட தரப்புகளும் இருக்கவே செய்கின்றன. இந்த நாட்டின் மக்களை கொலை செய்த பயங்கரவாத அமைப்பின் தலைவரை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் போற்றுகின்றார். சர்ச்சைக்குரிய அறிவிப்புகளையும் விடுத்துள்ளார். இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றார்.
நாடளாவிய ரீதியில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகின்றது. இன்று ஆரம்பமாகும் பரீட்சை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை 2312 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. இந்த முறை கல்வி பொதுத்தராதர பரீட்சைக்கு 3,32,183 பரீட்சார்த்திகள் தோற்றும் நிலையில் வடக்கு மாகாணத்தில் இருந்து 17,212 மாணவர்கள் தோற்றுகின்றனர். உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரிகள் மட்டுமே பரீட்சை நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார். மேலதிக பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரிகளாக நியமிக்கப்படுபவர்களும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த முடியும் எனவும், பரீட்சை மண்டப உதவி பொறுப்பதிகாரிகள் அல்லது கண்காணிப்பாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வடக்கு உட்பட நாட்டின் பல மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும், வடக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதேவேளை 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரது உடலை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வவுனியா பதில் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட செட்டிக்குளத்தைச் சேர்ந்த 57 வயதான சந்தேக நபர் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கமைய வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் கடந்த 19ஆம் தேதி முதல் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அவருடன் தொடர்புடைய வழக்கு எதிர்வரும் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்படவிருந்த நிலையில் சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் சிறை காவலர்களால் வவுனியா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதில் நீதவான் திருவருள் சிறைச்சாலைக்கு சென்று சம்பவம் இடம்பெற்ற இடத்தையும் வவுனியா மருத்துவமனைக்கு சென்று சடலத்தையும் பார்வையிட்டதுடன் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் கொல்லப்பட்டாரா அல்லது தவறான முடிவெடுத்து உயிரிழந்தாரா என்பது தொடர்பான விசாரணை வவுனியா போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.